டிகிரி இல்லாம ஐடில வேலை வாங்க முடியுமா? கண்டிப்பா முடியும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் டிகிரியே கம்ப்ளீட் பண்ணாம இன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அவன் பண்ண 3 விஷயத்தை இந்த வீடியோல உங்களுக்காக ஷேர் பண்றேன். அவன ஒரு நாள் என்னோட யூடியூப் சேனல்லையும் கூட்டு வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ண வைக்கிறேன். வெல்கம் டு ஐடி இன்சைட்ஸ் பார்ட் 5. டிஸ்க்ளைமர், இந்த வீடியோல யாரையுமே நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதீங்க, அப்படியே அரியரோட வந்துருங்கன்னு நான் சொல்லல. ஏதோ தவிர்க்க முடியாத காரணங்களால டிகிரி முடிக்காம இருக்கிற ஆளுங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், பில்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ். ப்ராஜெக்ட்ஸ்னா எல்லாருமே பண்ற மாதிரி சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இல்ல நம்பர் கேம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பில்ட் பண்ணிட்டு போகாம பிராக்டிகல் சொல்யூஷன்ஸ் தரக்கூடிய ப்ராஜெக்ட், அதுவும் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பில்ட் பண்ணிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேமெண்ட் கேட்வேல ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டிஸ் எப்படி டிடெக்ட் பண்றது, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயங்களை நீங்க பில்ட் பண்ணிட்டு போகணும். பேசிக்கலி உங்களுக்கு டிகிரி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இருக்கணும் உங்களோட ப்ராஜெக்ட். செகண்ட், மெயின் ஸ்ட்ரீம் ஜாப் சர்ச்சை குவிட் பண்ணிடணும். இந்த வாக்கின் போறது, எம்என்சிஸ்ல அப்ளை பண்றது இதெல்லாம் குவிட் பண்ணிடணும். ஏன்னா முக்காவாசி எம்என்சிஸ் இப்ப டிகிரியை வந்து மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. சோ நீங்க அப்ரோச் பண்ண வேண்டிய கம்பெனிஸ் எல்லாமே either ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் ஒரு மிட் லெவல் கம்பெனிஸா இருக்கணும். என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ல தான் வேலை பார்த்தா. அந்த மாதிரி எல்லாம் ஒரு கம்பெனி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அங்கேயே ஒரு 70,000 கிட்ட வாங்கிட்டு இருந்தான். ஒரு ஃபுல் வெப்சைட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அவனே டெவலப் பண்ணி அவனே மெயின்டைனும் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க கண்டினியூஸா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூடியூப் வீடியோல என் ஃப்ரெண்டையே கூட்டிட்டு வந்து அவன் எப்படி இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் தேடனா அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். பட் டோன்ட் ட்ரை எம்என்சிஸ் அண்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுதான் முக்கியமான விஷயம். தேர்ட் முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஒரு மேட்டரா எல்லாருமே நினைப்பீங்க, ஆனா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்டர். யூ ஹேவ் டு ஹேவ் a very tough mindset. ஏன்னா இன்னைக்கு டேட்ல கிராஜுவேஷன் சர்டிஃபிகேஷன் எல்லாம் முடிச்ச உடனே அவ்வளவு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்றான் அப்படின்னா டிகிரி இல்லங்கிற பட்சத்துல கண்டிப்பா நீங்க எக்கச்சக்க ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ண தான் போறீங்க. அண்ட் ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மள மென்டலா பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். இப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி 20 டேஸ்லயே அவனை வேலைய விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. பட் இதெல்லாம் நீங்க மைண்ட்ல ஏத்திக்காம என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, அதை வச்சு கண்டிப்பா என்னால க்ரோ ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்கள்ட்ட கண்டிப்பா இருக்கணும். அது இருந்ததுன்னா நீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு கம்பெனில இல்லனாலும் இன்னொரு கம்பெனில கண்டிப்பா உங்க டேலண்ட்டை பார்த்து எடுத்துப்பாங்க. சோ பில்ட் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் ஹேவ் a tough mindset.